இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி தற்போது ஏப்ரல் மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த ஏப்ரல் மாதத்தில் கடைசியாக வரக்கூடிய 10 நாட்கள் ஒரு ரொம்ப எச்சரிக்கையான நாட்கள் என்று சொல்லலாம். அப்படி எச்சரிக்கையான நாட்கள் என்பது எதனாலனா நடக்கக்கூடிய கிரகங்கள் மாற்றங்கள் தான். ஸோ கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஏப்ரலுடைய கடைசி 10 நாட்கள் இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. எதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் மகர ராசி நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிற விஷயங்களை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்களோட ராசிக்கு இந்த கடைசி 10 நாட்கள் நவக்கிரகங்களால் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நீங்கள் நடந்து பயனடையலாம். நவக்கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும். நவக்கிரகங்கள் உங்களுக்கு பாதகமாக இருந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும். ஸோ என்னங்கிறத உங்களோட ராசிக்கு ஷேர் பண்ணுறேன். என்னங்கிறத உங்களோட ராசிக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி ஒரு உண்மையை நீங்கள் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமான முறையில் அமைஞ்சால் நமக்கு நடக்க வேண்டிய நல்லது யாராலும் தடுக்க முடியாது. அதுவே நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால், அதாவது பாதகமாக நம்மளுடைய லைஃப்பில் அமைஞ்சால் நம்மளுக்கு என்னதான் முட்டி மோதினாலும் நல்லது நடக்கிறது ஏதாவது ஒரு வகையில் தடுக்கப்படும். அதனால் நவக்கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே நம்ம பலவிதமான செயல்களில் வெற்றி பெற முடியும். அந்த வகையில் ஏப்ரலுடைய கடைசி 10 நாட்கள் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறுங்க. ஆக்சுவலி மகர ராசி நேயர்களுக்கு ஃபஸ்ட்டு ஏப்ரல் மாதத்தில் நடக்கக்கூடிய அந்த முக்கியமான கிரக பயிற்சிகள் பற்றி முதல்ல ஷேர் பண்ணுறேன். ஏன்னா கிரக பயிற்சிகளால் தான் உங்களோட ராசிக்கு இந்த 10 நாட்கள் பொற்காலமாக இல்லையா என்பது தெரிய வரும். அதனால் கிரக பயிற்சிகள் என்னென்னங்கிறத ஷேர் பண்ணுறேன். முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. ஏப்ரல் மாதம் முடியறதுக்குள்ளே செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன் ஆகிய கிரகங்களுடைய பயிற்சி நடக்க போகுது. இதன் காரணமாக உங்கள் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் வசந்தமானது வீச இருக்குது. உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுமா ஏற்படாதாங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முன்னேற்றம் ஏற்படுமா ஏற்படாதாங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுங்க. ஆக்சுவலி ஜோதிடத்தின்படி கிரக பயிற்சி மட்டும் கிடையாது. கிரகங்களுடைய வகர பயிற்சி, வகர நிவர்த்தி, கிரக சேர்க்கை இது போன்ற விஷயங்களாலும் ஒவ்வொரு ராசிகள் மீது பெரிய அளவில் தாக்கம் ஏற்படும். அந்த வகையில் ஏப்ரலுடைய கடைசி 10 நாட்கள் மகர ராசியில் சேர்ந்த உங்களுக்கு இந்த தாக்கம் ஏற்படும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏப்ரலில் செவ்வாய் கிரகம் கடகராசிக்கு பயிற்சி ஆக போகிறாரு. அப்புறம் புதனும் சுக்கிரனும் மீன ராசியில் வகர நிவர்த்தி அடைகிறாங்க. அப்புறம் சூரிய பகவான் மேச ராசியில் நுழைகிறாரு. அப்புறம் மீன ராசியில் சூரியன், சனி, சுக்கிரன், புதன், ராகு ஆகிய கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது. இந்த கிரக சேர்க்கை, கிரக மாற்றம், வகர நிவர்த்தி இதன் காரணமாக தான் உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. மகர ராசிக்காரங்க உத்திராடம் 2, 3, 4 பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ மகர ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அரசியலில் இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு ஏப்ரலுடைய கடைசி 10 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது சாதித்து கொள்ள தகுந்த நாட்களாக இந்த நாட்கள் இருக்க போகுது. அதாவது அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் நினைத்ததை சாதித்து கொள்ள தகுந்த காலகட்டமாக இந்த நாட்கள் இருக்க போகுது. இந்த டைம் நீங்கள் இழந்த பதவி, நற்பெயர் மீண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. இதை மிஸ் பண்ணிடாதீங்க.
எந்த ஒரு முடிவையும் அவசரப்படாமல் நிதானமாக எடுக்க வேண்டும். அப்போ தான் நீங்கள் நினைத்தது போல நடக்கும். இது ஒரு எச்சரிக்கையாகவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அரசியலில் தொடர்ந்து மாணவர்களாக செயல்படக்கூடிய மகர ராசிக்காரங்க இருப்பீங்கள, உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குன்னா, தொழில்நுட்ப பயிற்சி மாணவர்கள் உங்களுடைய படிப்பில் தகுந்த அக்கறை செலுத்தணும். இப்போ நீங்கள் செலுத்துனீங்கன்னா தேர்ச்சி விகிதம் அதிகமாகும், தேர்ச்சியும் பெற முடியும். நண்பர்கள் படிப்பு ரீதியில் குடும்ப ரீதியில் தகுந்த ஒத்துழைப்பு தருவாங்க. அதனால் உங்களுக்கு ஈஸியாக படிப்பில் மேன்மைக்கு வர முடியும். சமூக சேவைகளில் ஈடுபட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு பலன் சூப்பராக இருக்கும். அதனால் சமூக சேவைகளில் அதிகம் இன்ட்ரெஸ்ட் காட்டணும். இதெல்லாம் ஒரு எச்சரிக்கையாகவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மாணவர்கள் கூட இந்த 10 நாட்கள் எச்சரிக்கையாக செயல்படணும். அதுக்கப்புறம் கலைத்துறையில் சேர்ந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஒப்பனையாளர்களாக இருந்தாலும் சரி, ஆடை வடிவமைப்பாளர்களாக இருந்தாலும் சரி, பாடல் சம்பந்தப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, நடன கலைஞர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நிச்சயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய கலைத்துறையில் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆக்சுவலி இதுவரைப்பட்ட கஷ்டங்களுக்கு இனி உங்களுடைய கலைத்துறையில் நல்ல விடிவு காலம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்க போகுது. அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நடக்க போகுது. அதனால் கலைத்துறையில் சேர்ந்தவங்க இந்த 10 நாட்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஹாப்பியாக செயல்படலாம். அதாவது நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே செய்யலாம். இதுவரைப்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே விலகி நன்மையானது உங்களுக்கு நடக்கும். அதுக்கான சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கிரகநிலைகள் மூலியமா. அப்புறம் பெண்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. பெண்களுக்கு நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு இந்த 10 நாட்கள் தெய்வ அனுகூலத்தின் மூலமாக குழந்தைகள் பிறக்க வாய்ப்பானது இருக்குது. வாழ்க்கை துணை அன்போடு இருப்பாங்க. பிறமொழி பேசுபவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதனால் பெண்கள் இந்த 10 நாட்கள் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இந்த 10 நாட்கள் உங்களுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. இது மகர ராசி பெண்களுக்கு சொல்லப்பட்ட அதிர்ஷ்ட பலன்கள். அதுக்கப்புறமா நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 10 நாட்கள் என்ன நடக்கும்னா, பதவி உயர்வு, மெயினாக சம்பள உயர்வு, இது ரெண்டுமே கிடைக்க போகுது. பிற இடங்களுக்கு மாற்றுதலும் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு உயரும். உங்களுடைய கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக இந்த டைம் நிறைவேறும். வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க முயற்சிகள் எடுத்திங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும். ஸோ உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 10 நாட்கள் அதிர்ஷ்ட மலையில் நனைய போகிறீங்க என்று சொல்லலாம். அப்புறம் தொழிலதிபர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தொழிலதிபர்கள் நீங்கள் கடந்த காலங்களில் மனதில் இருந்த சஞ்சலங்கள்லாம் இந்த 10 நாட்கள் மாறி நம்பிக்கை ஒளியானது உங்களுக்கு பிறக்கும். புதிய சந்தை வாய்ப்புகளை பெற்று சிறந்த முன்னேற்றம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் காண்பீங்க. பால் பண்ணை இதெல்லாம் தகுந்த முன்னேற்றம் பெறுவீங்க. ஸோ மொத்தத்தில் தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு தொழிலில் நல்ல மாற்றங்கள் இந்த 10 நாட்கள் உண்டாகும். ஆக்சுவலி இந்த 10 நாட்கள் மகர ராசி என்பர்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக தாங்க மேக்சிமம் இருக்க போகுது. எடுத்த காரியம் அத்தனையுமே எடுத்த விகிதத்தில் கைகூடும். பணப்புழக்கம் மெயினாக அதிகரிக்கும். ஒரு பக்கம் மதிப்பும் மரியாதையும் சிறப்பாக உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய தாயின் உடல்நலத்தில் தகுந்த அக்கறையானது காட்டணும். வழக்கு தொடர்பான விவகாரங்களில் உங்கள் மன விரும்புபடி வெற்றிகள் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக கிடைக்கக்கூடிய பலன்கள். இந்த பாசிட்டிவாக கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு நீங்கள் பாசிட்டிவாக செயல்படணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் உங்களுக்கான பலனை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும்.
அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமாவாசை அப்புறம் அட்சய திருதிலாம் வருது. அதில் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கான தாள்கள் வருவது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு பயனடையலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.